வணக்க மக்களே, தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வேர்க்கடலை வைத்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதை வேக வைத்து சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பச்சை வேர்க்கடலை எப்படி சாப்பிடலாம், அதே மாதிரி அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வேர்க்கடலை வைத்து நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. ஆனால் வறுத்து மசாலா சேர்க்கப்பட்டு இதெல்லாம் சாப்பிட்றத விட பச்சையான வேர்க்கடலையே இங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறையவே ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும், ஸோ அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வேர்க்கடலையில் பல்வேறு ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்றே சொல்கிறாங்க. அதிலும் காலை வெறும் வயிற்றில் ஊற வைத்த வேர்க்கடலையை சாப்பிட்டா அன்றைய நாளுக்கான ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதிலிருந்து பெற முடியும். பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு உணவு பொருள். ஸோ இதய நோய் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் கூட முழுமையாக வேர்க்கடலையை தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க உங்களுக்காக என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு, எவ்வளோ ஒரு நன்மைகளை கொண்டு இருக்குன்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள், உயரத்த அழுத்தம் இருப்பவர்கள் வேர்க்கடலையை முற்றிலும் தவிர்ப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்து விட்டு பச்சை வேர்க்கடலையை சேர்த்து கொள்ளலாம். அது பார்த்தீங்கன்னா அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வதை தடுத்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் 24 கிராம், கொழுப்பு சத்து 46 கிராம், கார்போஹைட்ரேட் 14 கிராம், நார் சத்து 9 கிராம் ஆகியவை இருக்குது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலை அளவில் கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு இரும்பு சத்தும் அதில் 3ல் 1 பங்கு கால்சியமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயமா இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு தேவையான ஒரு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் நார் சத்துகள் பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்கின்றது. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருப்பதனால நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்து இதயத்தை பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், மக்கள் அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உடல் எடை. ஸோ உடல் எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் நினைத்து தீவிரமான டயட்ல இருப்பவங்க முதல்ல தவிர்ப்பது முந்திரி, வேர்க்கடலை போன்றவை தான். அதில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு தவிர்க்கிறாங்க. ஆனால் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரதமும் நிறைவுறா கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை தந்து அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க உதவுகிறது. ஸோ உண்ணும் உணவில் அளவை குறைக்க வேண்டும், கலோரி அளவை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை சிற்றுண்டியாகவோ அல்லது காலை நேரத்திலோ எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை எரிக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்கின்றன. அதனால் இவற்றை உணவில் சேர்த்து கொள்வதனால நரம்பு மண்டலம் சீராக செயல்படும், மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஞாபகத்திறனும் மேம்படும். குழந்தைகளுக்கு குக்கீஸ், பிஸ்கெட் அப்படின்னு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பதை விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை முளை கட்டியோ அல்லது பாதி அளவு வேக வைத்தோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர்களுக்கு கவனத்திறனை மேம்படுத்துவதோடு ஞாபக திறனையும் மேம்படுத்தி உங்களுக்கு உடலுக்கு சுறுசுறுப்பாக வச்சுக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகுது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை மிக அதிகம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாக
குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வந்து அதிகமா எலும்பு தேய்மான பிரச்சனை உண்டாகுது. இதற்கு காரணம் அவர்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை தான். ஸோ வெறும் பாலில் இருப்பது மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை வந்து பெற முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி. அதனால கால்சியம் நிறைந்த வேறு உணவுகளையும் தினசரி டயட்ல வந்து சேர்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஸோ அதற்கான ஒரு சிறந்த தேர்வா வந்து பச்சை வேர்க்கடலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடு பச்சை வேர்க்கடலையில அதிக அளவு மேங்கனீசு, பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருப்பதனால இது எலும்புகளை உறுதியா வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பச்சை வேர்க்கடலையில வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்வெரஸ்ட்ரால் எனக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. இது புற்றுநோய் செல்களை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர்க்கடலையில உள்ள புரதமும் வைட்டமின்களான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் B3 ஆகியவை புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்டா அதன் துணை நோய்களான உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என பயந்து வேர்க்கடலை வந்து தவிர்க்கிறாங்க. ஆனால் பச்சை வேர்க்கடலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஸோ நிலக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நிறையவே வந்து பெயர்களால் வந்து அழைக்கக்கூடிய இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய உடலுக்கு தேவை. அதாவது உங்களுடைய ஸ்நாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கால்சியம் நிறைந்தது, நிறைய ஊட்டச்சத்து நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேர்க்கடலையை பச்சையாக சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்னு வந்து வீட்டில் பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பச்சை வேர்க்கடலை வந்து உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? பச்சை நிலக்கடலையை உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு ஊட்டச்சத்துகள் உறிஞ்சுவதையும் வந்து மேம்படுத்துது. இது பல வயிறு பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரத சக்தி நிறைஞ்சிருப்பதனால வேர்க்கடலை சாப்பிட்றது தசைகளை வந்து அதிகரிக்கவும் வளர்ச்சியை வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். 100 கிராம் வேர்க்கடலையில் சுமார் 25 கிராம் புரதம் உள்ளது. ஸோ புரதங்கள் வந்து ஆரோக்கியத்தின் இன்றியமையாத ஒரு நிறைய சக்திகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இப்போ நிலக்கடலை வந்து சளி மற்றும் இரும்பல்லேருந்து நிவாரணம் அளிக்க வல்லது. இது வந்து உடலுக்குள்ளே இருந்து சூடாக வைத்திருக்கும். இதனை தினமும் வந்து சாப்பிட்டு வர நுரையீரல் வந்து வலுவடைகிறது. இதில் இந்த சீசனில் சளி இரும்பெல்லாம் வந்து வர்றது ரொம்ப நார்மல். அதனால் அதெல்லாம் தவிர்க்க ரொம்ப பயன்படுது. எனவே மக்களே தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை வந்து பாருங்க, கேளுங்க. நிறைய வந்து விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.